வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2021 ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தங்களுடைய பரப்புரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் AIIMS எய்ம்ஸ் என்று ஒரே ஒரு செங்கலை பிரச்சார வாகனத்திலே எடுத்து கொண்டு வந்து மக்கள் முன்னிலையிலே அதை காட்டி, பாருங்கள், எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது இந்த செங்கல் தான் என்று எள்ளி நகையாடினார். ஆம், 2019 ஆண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி 7ஆம் தேதியன்று மதுரை மாவட்டம் திருமங்கலத்திற்கு அருகாமையில் உள்ள தோப்பூர் கிராமத்திலே அடிக்கல் நாட்டினார். அன்றைக்கு ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் அவர்களும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். இதன் வரலாறு தெரியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சுமார் 220 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தை அரசு எடுத்தது. 1264 கோடி நிதி மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு அரசு பெற்றது. இந்த மருத்துவமனையை தென் தமிழகத்திலே நிறுவ வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசிலே மிக கவனத்தோடு தென் மாவட்டங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைய வேண்டும், ஏழை எளிய மக்கள் மருத்துவ சிகிச்சைகளை மிக குறைந்த செலவிலே பெற்றிட வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக மதுரையிலே மையமான தோப்பூரிலே இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள்.